Hi buddies, welcome to V's Learning Path. English grammarல மொத்தம் 8 parts of speech இருக்கு. அதுல ஒன்னான pronounனா என்ன, அதனுடைய kinds என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Pronouns அப்படின்னா நம்மளுக்கு nounனா என்னங்கிறது ஏற்கனவே தெரியும். Nounங்கிறது name of a person, place, animal or thing. ஸோ இந்த pronoun அப்படிங்கிறது அந்த நவுனுக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம வந்து pronoun அப்படின்னு சொல்லுவோம். இந்த pronoun-ஐ நிறைய வகைகளாக பிரிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் ப்ரோனவுன்ஸ். அதுனா என்ன, அதில் என்னென்ன வேர்ட்ஸ் வரப்போகுது, அந்த வேர்ட்ஸுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பர்சனல் ப்ரோனவுன்ஸ் அப்படிங்கிறத 3 பர்சன்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது யார் பேசுகிறோம் அவங்கள குறிக்கக்கூடிய வார்த்தையை நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், ஸோ என்னைய வந்து நான் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவேன். ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா நான் உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகே, அந்த ஐ, மீ, மைன், இந்த 3 வார்த்தைகளும் ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லுவோம். இந்த 3 வார்த்தைகளும் சிங்குலர், அதாவது இப்போ நான் என்னைய பற்றி சொல்கிறேன் அப்படின்னா என்னைய பற்றி மட்டும் சொல்கிறனால சிங்குலர். ஸோ அந்த 3 வார்த்தையும் சிங்குலர் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னா வி, அஸ், அவர்ஸ், we are friends, நாங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம we அப்படிங்கிற ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் செகண்ட் பர்சன் அப்படிங்கிறது நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த உங்களை அப்படின்னு சொல்கிறது வந்து செகண்ட் பர்சன் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலரில் யூ, யுஆர் வரும், அதுவே ப்ளூரல்லையும் யூ, யுஆர் தான். இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள்கிட்ட பேசினேன் அப்படின்னா யூ ஆர் அ குட் கேர்ள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா நான் அந்த குறிப்பாக அந்த ஒரு பொண்ணை நான் சொல்கிறேன், நீ ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த நீ அப்படிங்கிற வார்த்தைக்கும் நம்ம யூ அப்படிங்கிற ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணுவோம். யூ ஆர் குட் கேர்ள்ஸ் அப்படின்னு நான் நிறைய கேர்ள்ஸை பார்த்து நான் வந்து சொல்லும் போதும் அதே யூ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த யூ அப்படிங்கிறது சிங்குலருக்கும் யூ தான், ப்ளூரலுக்கும் யூ தான். அதே மாதிரி தான் யுவர், யுவர், இந்த 2 வார்த்தைகளும் சிங்குலர் அண்ட் தென் ப்ளூரல் ப்ரோனவுனுக்கு செகண்ட் பர்சனுக்கு பொதுவான வார்த்தைகள். சரியா? தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம், நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த பர்சன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தேர்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த வார்த்தைகளில் சிங்குலர் என்னென்ன, ப்ளூரல் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு பையனை பற்றி நான் பேசுகிறேன், லலித் இஸ் அ குட் பாய், லலித் இஸ் அ சிங்கர், லலித் சிங்ஸ் லவுட்லி அப்படின்னு ஒரு வார்த்தைக்கும் நம்ம லலித் 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 அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக லலித் அப்படிங்கிற பாயை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹீ அப்படிங்கிற ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஹீ அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரோனவுன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அதாவது அந்த சென்டென்ஸில் லலித் இஸ் அ குட் பாய், அந்த சென்டென்ஸில் நம்ம லலித்தை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஸோ செகண்ட் சென்டென்ஸில் லலித்துக்கு பதிலாக நம்ம ஹீ அப்படிங்கிற ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஹீ இஸ் அ சிங்கர், he sings loudly அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறோம், வாணி இஸ் அ டான்சர், she dances beautifully அப்படின்னு நம்ம சொல்லணும். வாணி அப்படிங்கிறது கேர்ள், ஸோ கேர்ளை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்ம she அப்படிங்கிற தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம he அப்படிங்கிறது பாய்ஸ், ஜென்ஸ் எல்லாத்தையும் டினோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து he அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். she அப்படிங்கிறது ஃபெமினைன் ஜெண்டரை யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுன். அது மாதிரி இட் அப்படிங்கிறது நான் லிவிங் திங் அண்ட் தென் அனிமல்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுன். ஓகே, ஹியர் இஸ் அ புக், இட் ஹேஸ் மெனி போயம்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா இங்கே ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம், இட் ஹேஸ் மெனி போயம்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த புக் அப்படிங்கிற ஒரு நான் லிவிங் திங்க்கு பதிலாக நம்ம இட் அப்படிங்கிற சிங்குலர் பர்சனல் ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம இட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் ரெட் லாட் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா புக்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா தே ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த புக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை, அதாவது ப்ளூரல் ப்ரோனவுனுக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தே. The cat has a long tail, it wags its tail அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்படின்னா
இந்த கேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம இட் அப்படிங்கிற ப்ரோனவுன் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இட்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய வாலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த இட்ஸ் எல்லாமே வந்து சிங்குலர் ப்ரோனவுன். ஓகே, இந்த தே தெம் தேயர்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் ப்ரோனவுன். இந்த வார்த்தைகளை நம்ம ப்ளூரல் ஃபார்மில் இருக்கக்கூடிய நவுன்ஸுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஆல் த சில்ட்ரன் வென்ட் ஃபார் அ பிக்னிக், தே என்ஜாய்ட் அ லாட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இங்கே எல்லா சில்ட்ரன், அதாவது சில்ட்ரன் அப்படிங்கிறது நிறைய பசங்களை நம்ம டினோட் பண்ணக்கூடிய நவுன். ஸோ அந்த நவுனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம தே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இங்கே வி அண்ட் தென் தே இந்த ரெண்டு ப்ரோனவுன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ப்ரோனவுன் ப்ளூரல் ப்ரோனவுன் தான். ஸோ இந்த ரெண்டுத்துலையும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வி நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்பீக்கரும் அந்த விஷயத்தில் இன்க்ளூட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வி அப்படிங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நாங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல நம்ம வி அப்படின்னு சொல்லணும். தே வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவர்கள் நண்பர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த கூட்டத்தில் நான் வந்து இல்லை. ஸோ அந்த இடத்துல நம்ம தே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது நம்ம பேசுகிறோம், நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள தான் தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது நம்மளை பற்றி நம்ம சொல்லும் போது நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வி அஸ் அவர்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளை பற்றி நம்ம எப்போ பேசுகிறோமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இந்த செகண்ட் பர்சன் ஆகிய யூ யுவர் இந்த வார்த்தைகள் வந்து நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்கள டினோட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த யூ அண்ட் தென் யுவர். தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள டினோட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த தேர்ட் பர்சனான ஹீ ஷீ இட் ஹிம் ஹிஸ் ஹெர் இட்ஸ். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம தேர்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த பர்சனல் ப்ரோனவுன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங்.